அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ சார்ந்த ஒரு லேட்டஸ்ட் செய்தி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2024 ஜூனில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுன்னு சொல்லி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்கள் அப்படின்றத தாண்டி உங்களுக்கே தெரியும், ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து சில இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து சில ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கிறேன். ஸோ கேண்டிடேட் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் விடாமல் இருக்காங்க. அந்த கேஸ் இன்னும் முடிஞ்சு பாடல, அதுவும் வந்து ஒரு சில இஷ்யூனால வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலையில் இப்போ 2024 முடிஞ்சே போச்சு. 2025 நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு டிஎன்எஸ்ஆர்பி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த லெட்டர் மூலமா நமக்கு வந்து தெரியுது, ரைட்டா? ஸோ இந்த லெட்டரோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2025க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான கொஷின் பேங்க் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை வந்து பார்க்குறோம், ரைட்டா? இந்த டிஎன்எஸ்ஆர்பி போட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதாவது டிஎன்எஸ்ஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் த ரெக்ரூட்மெண்ட் போர்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஃபார் த இயர் 2025 வந்து எஸ்ஐ தேர்வு நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 4 பேட்ச் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கொஷின் பேங்க் ஃபார் த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் ஆஃப் 12/2/2025 17/2/2025 ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எஸ்ஐ தேர்வுக்கான கொஷின் பேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள், அதாவது கொஷின் பேங்க் ரெடி பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் வந்து டிஎன்எஸ்ஆர்பி வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது இந்த கடிதத்தின் வாயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். 17/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ 2025 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் டிஎன்எஸ்ஆர்பி போர்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேங்க் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பிப்ரவரி இறுதியோ அல்லது மார்ச்லேயே வரலாம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஸோ அதான் சார் கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த கேஸ் முடியாமல் எப்படி சார் புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். உங்களுக்கும் அது தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மாறும். அது கேஸ் இருக்கும்போது இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், அல்லது கேஸை முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து கேஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஏற்பாடுகளும் பண்ணலாம், ரைட்டா? கேஸை வந்து டிஎன்எஸ்ஆர்பி நினைச்சாங்கன்னா கேஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இவங்க தான் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்எஸ்ஆர்பி போர்டு தான் டிலே பண்ணுறான்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? அது இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்எஸ்ஆர்பி நினைச்சாங்கன்னா உடனடியாக கோர்ட்டில் போயிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க ஜட்ஜி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா கேஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். கேஸ் டக்குன்னு முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஸோ வந்து கேஸ் வந்து முடிஞ்சிடும் நான் அப்படி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த வேலைகள், அதாவது 2025க்கான வேலைகள் வந்து டிஎன்எஸ்ஆர்பி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த கணிதத்தின் வாயிலாக பார்க்குறோம். ஸோ எஸ்ஐ தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக படிங்க. இருந்தாலும் வந்து ஏதோ 1 மாதம் 2 மாதம் தள்ளி போனால் கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஜூன் 2024 இப்போ 2025 பிப்ரவரி வரைக்குமே தள்ளி போயிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் கூட கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கணும், டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து 2025 வரக்கூடிய எஸ்ஐ தேர்வில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். ஸோ ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.